இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2010 வருஷம் இசை ஆல்பங்களோட விற்பனை சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்த நேரம், தென்கொரியாவை சேர்ந்த பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்ங்கிற நிறுவனத்தினுடைய CEO பேங் சி ஹியூக் வருவாயை அதிகரிக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு ஹிப்ஹாப் இசைக்குழுவை உருவாக்கி லைவ் கான்சர்ட் நடத்தினா நல்ல வருமானம் கிடைக்குங்கிற யோசனை அவருக்கு தோணுச்சு. தென்கொரியாவினுடைய தலைநகர் சியோல்ல ஓரளவுக்கு பிரபலமாயிருந்த கிம் நாம் ஜூன்கிற சிறுவனை மையமா வச்சு அந்த குழுவை உருவாக்க விரும்பினாரு பேங்க். 1994 வருஷம் பிறந்த அந்த சிறுவனுக்கு ஆரம்ங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. ரேப் மான்ஸ்டரோட சுருக்கம்தான் ஆரம். பிடிஎஸ் பாடல்களில் இடம்பெற்ற காதல் கொஞ்சம் வரிகளை எழுதினது இவர்தான். பேங்டன் சோனியோன்டன் என தம்முடைய குழுவுக்கு பெயர் வச்சாரு பேங்க். சுருக்கமா பிடிஎஸ்னு அழைக்கப்படுற அதுக்கு ஆங்கிலத்தில் புல்லட் ப்ரூஃப் பாய் ஸ்கவுட்ஸ்னு பொருள். இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கிற பிடிஎஸ் குழுவில் இணைய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஆயிரக்கணக்கானோர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தொடக்கத்துல அதுல சேர யாருமே ஆர்வம் காட்டலங்கிற தகவல் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். ஆரம், ஜே ஹோப் மற்றும் சுகா மட்டுமே குழுவில் இருந்தாங்க. எஞ்சியவர்களை சேர்க்க பல்வேறு ஆடிஷன்கள் நடைபெற்றுச்சு. இறுதியா ஆரம், ஜே ஹோப், சுகா, ஜிமின், வி, ஜங்குக், ஜின் ஆகியோரை கொண்டு பிடிஎஸ் உருவாக்கப்பட்டுச்சு. ஆரம் உள்ளிட்ட 7 பேரையும் சிறுவர்கள்னு சொல்றதா, இளைஞர்கள்னு சொல்றதா அல்லது கலைஞர்கள்னு சொல்றதான்னு தெரியல. பிடிஎஸ் உருவாக்கப்பட்டப்ப அவங்களோட வயசு அப்படி. ஒன்னா தங்க வைக்கப்பட்ட 7 பேருக்கும் நாள் ஒன்றுக்கு சுமார் 15 மணி நேரம் பயிற்சி அளிச்சாங்க. 2013ஆம் ஆண்டு சிறிய கூட்டத்துக்கு முன்பாக பிடிஎஸ் குழுவினுடைய முதல் அரங்கேற்றம் நடைபெற்றுச்சு. ஆரம்ப மையமா வச்சுதான் பிடிஎஸ் உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத முன்னாலேயே பார்த்தோம். இப்ப மற்றவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஜின் பிடிஎஸோட அழகான முகம் என்ற பெயருக்கு சொந்தக்காரரு இவர். சுகா ரேப் பாடகரான இவரோட இயற்பெயர் மின் யுங்கி ஜங் ஹோசியோக். இந்த பெயரை உச்சரிக்க வெளிநாட்டினர் சிரமப்படுவாங்கிறதுனாலயோ என்னவோ அதை ஜே ஹோப்னு மாற்றிக்கிட்டாரு ஜங். பிடிஎஸ்னுடைய ரேப் பாடகரான இவர் டான்ஸ் ஏரியாவிலையும் கில்லி. பிடிஎஸ்னுடைய மற்றொரு பாடகர் மற்றும் நடன கலைஞர் ஜிமின். இவரோட இயற்பெயர் பார்க் ஜி மின். எதையும் ரொம்ப சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெர்ஃபெக்ஷனிஸ்ட் இவர். நடன அசைவுகள் சரியா வர்ற வரைக்கும் பயிற்சி மேற்கொள்வார். எவ்வளவு நேரம் ஆனாலும் ஸ்டெப் கரெக்டா வந்த பிறகுதான் உறங்க போவார். மேடையில் பெர்ஃபார்ம் செய்யும் போது சின்ன தவறு செஞ்சுட்டா கூட அதுக்காக நாள் முழுசும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. வி தமது சகாக்கள் பெயரை சுருக்கியும் மாற்றியும் கொண்டதைப் போல பிடிஎஸ் சிங்கர் மற்றும் டான்சரான கிம் வி என்னும் ஓர் எழுத்தாக உருவெடுத்தாரு. இன்னைக்கு K-pop உலகில் தவிர்க்க முடியாத நபராய் இருக்கக்கூடிய வி திடீர்னு தான் பிடிஎஸ் ஆடிஷன்ல பங்கேற்றாரு. நண்பரை உற்சாகப்படுத்துறதுக்காக கூட போன இவரு நாமும் இதுல கலந்துகிட்டா என்னன்னு தோண உடனடியா ஆடிஷன்ல பங்கேற்ற வி தன்னுடைய திறமையால பிடிஎஸ்னுடைய தூண்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. பிடிஎஸ்னுடைய ஆல் ரவுண்டர் JK அப்படின்னு அழைக்கப்படுற ஜியோன் ஜங்குக் பாடகர், இயக்குனர், பட தொகுப்பாளர்னு பல முகங்கள் கொண்டவர் JK. தனி மனிதரோ ஒரு குழுவோ மக்கள் மத்தியில பிரபலமாகணும்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும். அப்பதான் மிஸ்டர் பொதுஜனத்தை ரசிகரா மாற்ற முடியும். முழுக்க முழுக்க இளம் ரத்தத்தை மட்டுமே கொண்ட பிடிஎஸ் இசைக்குழுவை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். மக்கள் எதை கேட்க விரும்புறாங்களோ அதை மட்டும் பாடுனாங்க பிடிஎஸ் இளைஞர்கள். பெரும்பாலும் காதல், பள்ளிக்கும் கல்லூரிக்கும் இடையில் இருக்கும் விடலைகளோட பிரச்சனைகள், மனித உறவுகள் மற்றும் உளவியலை மையப்படுத்தி தான் அவர்களுடைய படைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில அன்றாட சந்திக்கிற பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்ச நேரமாவது தப்பிக்கிறதுக்கு பலர் தேர்ந்தெடுக்கக்கூடிய டூல் இசை.
ஏராளமான பாடகர்களும் இசை அமைப்பாளர்களும் இருக்கும்போது சிலரை மட்டும் மக்கள் கொண்டாடுறாங்களே ஏன்? ஏதோ ஒரு வகையில அவங்களோட இசை மக்களின் வாழ்க்கையோட பொருந்தி போகுது. கதையும் கருத்தும் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனா எல்லாரும் கவனிக்கிற மாதிரி அதை வெளிப்படுத்துறதுல தான் வெற்றியின் ரகசியம் மறைஞ்சிருக்குது. இசையா, நடனமா, கண்கவர் காணொலியா நமது படைப்பை கொடுக்கும்போது அனைவரிடமும் அது எளிதா சென்று சேர்ந்துடுது. இணைய உலகின் என்ட்ரி விசாவா சோசியல் மீடியா இருக்கிற காலத்துல நாம எல்லாரும் வாழ்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாட்டுக்காக ஆர்மி இருக்கிறது போய் பாட்டுக்காகவும் ஆர்மி வந்துட்டதுனால கலைஞர்கள் மீதான விருப்பையும் வெறுப்பையும் தங்களுடைய விரல் நுனி மூலம் வெளிப்படுத்திடுறாங்க ரசிகர்கள். அந்த வகையில எக்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்றவற்றில் கோடிக்கணக்கான ஃபாலோயர்ஸை கொண்டிருக்குது பிடிஎஸ் குழு. பிடிஎஸ் பற்றி செய்யப்பட்ட ட்வீட் மற்றும் ரீட்வீட்டுகளோட எண்ணிக்கை டிக்டாக்ல 1 மில்லியன் ஃபாலோயர்களை அதிவேகமா பெற்றது. வெளியான 24 மணி நேரத்துல அதிகம் பார்க்கப்பட்ட யூடியூப் வீடியோ, அமெரிக்காவினுடைய உயரிய இசை விருதுகள்னு பல சாதனைகளை செய்திருக்கிறது இந்த எழுவர் கூட்டணி. பிறமொழி இசையை நோக்கி பயணிக்கிற ஒருத்தரால பிடிஎஸ் பாடல்களை ரசிக்காம இருக்க முடியாது. அதையும் தாண்டி நீங்க பூமர் அங்கிள் அல்லது பூமர் ஆண்டின்னு அழைக்கப்படாம இருக்கணும்னா பிடிஎஸ் பாடல்களை கேட்டாகணும். அந்த அளவுக்கு இந்த கால இளைஞர்களுடைய மனசுல பிளாட் வாங்கி வீடு கட்டி இருக்குது பிடிஎஸ் டீம். 2023 வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி பாகிஸ்தான்ல கராச்சியில வசித்து வந்த 2 சிறுமிகள் திடீர்னு மாயமாகிட்டாங்க. வழக்கம் போல விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு காத்திருந்த பெற்றோர் ஒரு கட்டத்துல காவல்துறையை நாடி சென்றிருக்காங்க. யாராவது சிறுமிகளை கடத்திட்டாங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணையை தொடங்கினது காவல்துறை. அதுல ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், என்னாச்சு ப்ரோ? இவ்வளவு நேரம் பிடிஎஸ் ஹிஸ்டரி சாங்ஸ்னு நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன ஏதோ கிரைம் நியூஸ் மாதிரி வேற ட்ராக்ல போறீங்கன்னு நீங்க கேட்கறது எங்களுக்கும் கேக்குது. ஆனா அதுக்கு காரணமும் பிடிஎஸ் தான். அட ஆமாங்க, அந்த 2 கேர்ள்ஸும் பிடிஎஸ் டீமை பார்க்கறதுக்காக பாகிஸ்தான்ல இருந்து தென்கொரியாவுக்கு கிளம்பிட்டாங்க. 1200 கிலோமீட்டர் தள்ளி 2 பேரையும் லாகூர்ல கண்டுபிடிச்சாங்க. பாகிஸ்தான்ல மட்டும்தான் இப்படி நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல ப்ரோ, நம்ம கரூர்லயும் நடந்துச்சுங்கிறது தான் பதில். 2024 ஜனவரி மாசத்துல 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த 3 மாணவிகள் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு பதறி போன அப்பா அம்மா போலீஸ் கிட்ட போய் நின்னாங்க. உடனே தனிப்பட அமைச்சு தேடின காவல்துறை 3 பேரையும் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிச்சாங்க. கரூர்ல இருந்து ஈரோட்டுக்கு போய் அப்புறம் சென்னைக்கு ரயில் ஏறினதா 3 சிறுமிகள் சொன்னதும் எதுக்கு பாப்பா அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. வேற ஒன்றும் இல்ல, தென்கொரியாவுக்கு போய் பிடிஎஸ் ஷோவை பார்க்கத்தான்னு அவங்க சொன்னதும் போலீஸே ஆடி போயிட்டாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, கனடாவை சேர்ந்த செயின்ட் வான்கிற நடிகர் பிடிஎஸ் பாடகர் ஜிமின மாதிரி மாறக்கூடிய முயற்சியில தன்னுடைய உயிரையே பறிகொடுத்தாரு. தென்கொரியாவில் வசித்து வந்த செயின்ட் வான் ஜிமின மாதிரி மாறுறதுக்காக 12 அறுவை சிகிச்சைகளை செய்துக்கிட்டாரு. மூக்க அழகாக்குறது, முகம், புருவம், உதடு மற்றும் கண்களை மாற்றி அமைத்தல் மாதிரி இதுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கும். இந்திய மதிப்புல சுமார் 2 கோடி ரூபாய் செலவழிச்சு சிகிச்சை எடுத்துக்கிட்டாரு செயின்ட் வான். தாடைய மாற்றுறதுக்கான அறுவை சிகிச்சையின் போது நோய் தொற்று ஏற்பட்டதால 2023 வருஷம் ஏப்ரல் மாசம் செயின்ட் வான் உயிரிழந்தாரு. தென்கொரியாவை சேர்ந்த நிறுவனம் ஒண்ணு ஜிமின் வேடத்தில் நடிக்கிறதுக்காக செயின்ட் வானை ஒப்பந்தம் செய்துச்சு. அவருக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அந்த நிறுவனமே செய்துச்சு. ஆனா எதுக்குமே பலன் இல்லாம போயிடுச்சு. 2019 மற்றும் 2021 ஆண்டுகள்ல சின்ன பிரேக் எடுத்திருக்குது பிடிஎஸ் குழு. அதோட தென்கொரியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய கட்டாய ராணுவ சேவை சட்டத்தின்படி பிடிஎஸ் குழுவைச் சேர்ந்த 7 பேருமே தங்களுடைய நாட்டுக்காக பணியாற்றி இருக்காங்க. ராணுவ சேவையை முடிச்ச பிறகு வெளியே வந்த ஆரம் ரசிகர்கள் முன்னிலையில சாக்ஸபோன் வாசிச்சு அசத்தினாரு. பிடிஎஸ் மட்டும் இல்ல,
தென்கொரிய உணவு, அழகு சாதன பொருட்கள், ஆடைகள், திரைப்படங்கள் போன்றவற்றை இந்திய இளைஞர்கள் அதிகம் விரும்புறாங்க. இந்த அளவுக்கு தென்கொரிய கலாச்சாரம் இந்தியாவுல பரவ என்ன காரணம்? 2012ஆம் வருஷம் கொரிய பாப் பாடலான கங்னம் ஸ்டைல் இந்தியா உட்பட உலகம் முழுசும் பிரபலமடைஞ்சிச்சு. குறிப்பா கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கொரியன் வெப் சீரிஸ்களை இந்திய மக்கள் அதிகம் பார்க்க தொடங்கிட்டாங்க. பிற நாடுகள்லையும் இதே நிலைமைதான். 2020ஆம் ஆண்டு கொரியன் தொடர்களை பார்ப்பவங்களுடைய எண்ணிக்கை 370 விழுக்காடு அதிகரிச்சதா நெட்ஃபிளிக்ஸ் தெரிவிக்குது. அழகான காதல், அன்றாட வாழ்க்கையில மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், உறவு சிக்கல்கள் போன்றவற்றை மையப்படுத்தி எடுக்கப்படுறதுனால கொரிய தொடர்களை பிற நாட்டு மக்கள் விரும்புறதா கூறப்படுது. குறிப்பாக இந்த வெப் சீரிஸ்களை பெண்கள் அதிகம் பார்க்கறதுக்கு காரணம், பெரும்பாலும் அதுக்கு கதை எழுதுறவங்களும் பெண்கள் என்பதே அப்படின்னு சொல்றாங்க. தென்கொரியாவை சேர்ந்த பிடிஎஸ், பிளாக் பிங்க் போன்ற இசைக்குழுக்களுக்கு இந்தியாவில் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. கொரியன் வெப் சீரிஸ்கள்ல இடம்பெற்ற உணவுகளுக்கும் இந்தியாவில் மவுசு உண்டு. முக்கிய நகரங்கள்ல திடீர்னு முளைச்ச கொரிய உணவகங்களை தேடி சென்று அந்த நாட்டு உணவுகளை ஒரு பிடி பிடிச்சாங்க நம்மவங்க. 2ஆம் கட்ட நகரங்கள்ல கூட கொரியா நூடுல்ஸை தேடி அலைகிற கூட்டம் இருக்குது. கே டிராமாக்கள்ல வரும் நடிகர்களை மாதிரி தங்கள் சருமமும் மாறணும்னு ரசிகர்கள் விரும்புறாங்க. அதனால கிளாஸ் ஸ்கின் என்ற வாசகத்தை முன்வைச்சு தென்கொரியாவினுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸை விற்று தீக்குறாங்க. இப்படி கொரிய கலாச்சாரம் உலகம் முழுசும் நிறைஞ்சிருந்தாலும் பிடிஎஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அவங்களோட அடுத்தடுத்த பாடல்களுக்காக ஹார்டின்களோட காத்திருக்காங்க கோடிக்கணக்கான ரசிகர்கள்.